அயலக தமிழர் அடையாள அட்டையை பரவலாக பலரும் பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக சில தன்னார்வ அமைப்புகள் கேம்புகள் நடத்தி பதிவு செய்கின்றனர். இலவசமாக பதிவு செய்யும் தேதி கடந்துவிட்ட நிலையில் இன்னும் நிறைய பேர் பதிவு செய்யாமல் இருக்க அதிகம் வாய்ப்புள்ளது. அவர்களையும் பதிவு செய்வதற்கு ஏதேனும் திட்டங்கள் ஏதேனும் உங்களிடம் உள்ளதா? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பதிவு கட்டாயமாக்கப்படணும் தான் எங்களோட நோக்கம். எங்கள் நோக்கம் மட்டும் இல்லை, அனைத்து அமைப்புகளோட நோக்கமும் அது கண்டிப்பாக கட்டாயமாக்கப்படணும். எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும். கண்டிப்பாக இந்த அடையாள அட்டை கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம். பட் இந்த அடையாள அட்டை அவசியம் அப்படின்றத காட்டிலும் அதை அலட்சியம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை அலட்சியம் பண்ணவே கூடாது. ஏன்னா இது இதுதான் அவங்களோட முதல் நிலை. அந்த முதல் நிலையை நான் கடக்காம எனக்கு கடைசி நிலையில் இருக்குது, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல் நிலை கடந்தாகணும் எல்லாருமே. அப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்டாக பண்ணணும். அதை நான் சொன்னேன், கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு டேட் அறிவிக்கிறோம். நாங்கள் நம்ம தமிழக அரசின் சார்பாகவும் என்ஆர்டிஎன் சார்பாகவும் நம்ம 3 மாகாணத்துலையும் அகெயின் இந்த வாட்டியும் ஒரு ஃப்ரீ கேம்ப் நம்ம நடத்த போகிறோம். அந்த ஃப்ரீ கேம்பில் எல்லாருக்கும் வேண்டிய இந்த என்ரோல்மெண்ட்டை ஃப்ரீயாகவும் காப்பீடும் நம்ம எடுத்து கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். நம்ம அது கூடிய சீக்கிரம் அதுக்கான நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுப்போம். நாங்கள் அதிகப்பட்ட மக்கள் எல்லாருமே பயன்பெற்றுக்கணும் தான் என்னுடைய. ஒருவேளை உங்களுக்கு சேவை மையங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஈவன் சவுதி நியூஸ்லேயே நீங்கள் கூட ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். எங்கெல்லாம் சேவை மையங்கள் தேவைப்படுகிறதோ அங்கே இருக்கிற நபர்களை பயன்படுத்தி சேவை மையங்களை வச்சு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ரிமோட் வில்லேஜில் இருக்காங்க, அங்கே இருக்கவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பண்ணணும்னா பண்ணி கொடுத்துலாம். நம்ம சிட்டிக்குள்ளே தேவைப்படுது அப்படின்னா எங்கன்னு சொன்னீங்க, எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்த ரெடி பண்ணி நம்ம அதுக்கு வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு தேவை இருந்துச்சுன்னா சவுதி நியூஸ்க்கு நீங்கள் உங்கள் ரிக்வஸ்ட் கொடுங்க. அதுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம என்னது முன்னெடுத்து நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். நிறைய பேர் கேட்கும் கேள்வி, கேம்புகள் நடக்கிற இடத்துக்கு எங்களால் வர முடியலை அப்படின்னாக்கா ஃபோன் மூலமாக எங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டால் எங்களுடைய அடையாள அட்டையை பதிவு செய்ய முடியுமா? இதற்கு தங்களுடைய பதில் என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃபோன் வழியாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அவங்க நேரடியாக நம்ம ஒன்று அவங்க நம்மளை பார்க்கறதுல நம்ம போய் அவங்கள பார்த்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அது எப்போ அவங்க கேட்குறாங்களோ, எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை ரெடி பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக போய் பண்ணி கொடுத்துடலாம். அது நம்ம ஈஸியாக பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. பட் ஃபோன் வழியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது தீர்வும் கிடையாது ஆக்சுவலி.